இப்போது கதை நேரம். கதை கேட்கலாமா? கேட்கலாமே. இன்றைக்கி பார்க்க போகிற கதை சிவராத்திரி அன்னைக்கு நாம் முக்கியமாக கேட்கக்கூடிய கதை இது. இந்த கதையில் மார்க்கண்டேயர், துர்வாசகர், சனகுமாரர்கள், நாரதர் இவங்கெல்லாம் திருமணம் ஆனாங்களா ஆகாமல் இருந்தாங்களா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சிவராத்திரியான இன்று நாம் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கதைகளில் இந்த கதையும் ஒன்று. இந்த கதையை முழுவதும் கேட்டுட்டு சிவனை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு சிவன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நம சிவாய. கதையை சொல்கிறேன், கேளுங்க. அந்த காலத்தில் ராமர் வனவாசம் சென்ற இடம் தண்டகாரண்யம் காட்டிற்கு அருகில் உள்ள கிருஷ்ணா நதிக்கரையில் அமைஞ்சிருந்த கமலாபுரம் என்ற அழகிய ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு அழகிய எழில் கொஞ்சம் பொய்கை ஒன்று இருந்தது. அந்த பொய்கைக்கு கலசரஸ் என்ற அழகான பெயரும் இருக்குது. அந்த குளத்தின் அருகே நிறைய முனிவர்கள் சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி வழிபட்டவர்களில் ஒருவர் தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முனிவர் வித்வஜிமர். இந்த முனிவர் பல வருடங்களாக திருமணம் செய்யாமலேயே சிவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் அவரை சந்திக்கிறதுக்காக கௌஸ்திமதி ரிஜின்னு ஒருவர் அவரை பார்க்குறதுக்காக வராரு. தன்னை சந்திக்க ஒருவர் வந்திருப்பதை அறிந்த வித்வஜிமர் என்ன பண்ணுறாருன்னா அவரை சிறப்பான முறையில் வரவேற்று அவரை உபசரிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வித்வஜிமரிடம் பேச துவங்குறாங்க. கௌஸ்திமதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இளம் வயசுலேயே எதுக்காக திருமணம் செய்யாமலேன்னு இப்படி தவம் செஞ்சுட்டு வர்றீங்க? நீங்கள் இப்படி செய்கிறது தப்பு. திருமணம் செய்யாமல் இப்படி இறைவனை நோக்கி தவம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இறந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு சொர்க்கத்தில் கூட இடம் கிடைக்காது. அதோட மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் சாபமும் உங்களுக்கு வந்தடையும். இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இறைவனை நோக்கி கடும் தவம் இருந்த அகத்திய முனிவர் கூட இறந்த பின்னாடி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக லோகமுத்திரை என்ற பெண்ணை தானே உருவாக்கி மணந்து கொண்டார். ஆகையினால நீங்களும் என் மகளான வசுமதியை மனம் புரிந்து இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று வித்வஜிமரிடம் கேட்டுக்கொண்டார் கௌஸ்திமதி. இதை எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டிருந்த வித்வஜிமர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்ச நேரம் கழித்து கௌஸ்திமதியிடம் பேச துவங்குறாரு. குடும்பம், குழந்தைன்னு எனக்கு எந்த துன்பமும் வேண்டாம், தனிமையும் தவமும் எனக்கு போதும், வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு துன்பமும் துயரமும் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக நான் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கேன். இந்த தவ வாழ்க்கைக்காக என்னோட தந்தையிடமிருந்து கூட நான் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கையில் எனது கர்மா என்னை தொடர்ந்து வருகிறதுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கௌஸ்திமதி என்ன சொல்கிறாருன்னா, பாஞ்சாலி, சீதை, அருந்ததி, அனுசியா அவர்களுக்கு இணையானவள் என் மகள் வசுமதி. ஆகையினால நீங்கள் என் மகளை திருமணம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திரும்பவும். அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதற்கு பதிலாக நீங்கள் மார்க்கண்டேயர், துர்வாசகர், சனகுமாரர்கள், கண்வ மகரிஷி, நாரதர், சுகர் ஆகியோர் திருமணம் செய்யாமல் வாழவில்லையா? அவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலை? அதுக்கான சரியான காரணத்தை நீங்கள் எனக்கு சொன்னால் நான் உங்கள் மகளை வசுமதியை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறார். பிறகு அங்கிருந்து சென்ற கௌஸ்திமதி இதற்கு பதிலறிய நாராயணனை நோக்கி தவம் இருந்து அவரை வைகுண்டத்திற்கு சென்று சந்திக்கிறாரு. அப்போது வித்வஜிமர் கேட்ட கேள்விகளுக்கு பதிலை நாராயணிடம் கேட்டு அதற்கு சரியான பதில் வேண்டும் என்று முறையிட்டார். பிறகு அந்த கேள்விக்கு பதிலளிக்க துவங்கிய நாராயணன் அவர் ஒவ்வொருவருக்கான பதிலையும் கூற துவங்கினார். மார்க்கண்டேயர் பூமாதேவி என்ற ஒரு பெண் குழந்தையை வளர்த்து என்னிடம் கொடுத்துள்ளார். அடுத்து துர்வாசகரும் குந்திக்கு குழந்தை பாக்கியத்துக்கான 5 மந்திரங்களை தந்துள்ளார். சனகுமாரர் அவர்களுக்கும் 2 வளர்ப்பு பெண் குழந்தைகள் இருந்தன. அதுக்கடுத்து நாரதர் அவரது வாழ்வில் சிறிது காலம் தமைந்தி என்ற பெண்ணுடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் அவருக்கும் இல்லறம் இருந்தது என்றார். அப்படியே வித்வஜிமரிடம் சென்று கூறு, அவர் உன் மகள் வசுமதியை மணந்து கொள்ள சம்மதம் தெரிவித்தார் அப்படின்னு ஆசை கூறி கௌஸ்திமதியை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் நாராயணன்.
பூலோகம் திரும்பிய கௌஸ்துமதி நேராக வித்வஜ்மரிடம் சென்று நாராயணன் கூறிய அந்த பதிலை அப்படியே கூறுகிறார். விடை சரி என்பதால் வித்வஜ்மர் வசுமதியை திருமணம் செய்ய சம்மதித்து மனம் முறிந்து கொண்டார். பிறகு வித்வஜ்மரும் வசுமதியையும் சிறப்பாக இல்லற வாழ்வில் வாழ்ந்து வசுமதி சிவராத்திரி அன்று சிவனை நேரில் காண விரதம் இருந்து சிவராத்திரி இரவு வேளையில் சிவனின் அருள் பெற்று சிவபெருமானை நேரில் சென்று பார்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே சிவராத்திரிக்காக இன்று இரவு சிவபுராணத்தை படிப்பது நமக்கு நல்ல பலனை தரும்.